இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல யாரு கான்ட்ரவர்சியில சிக்கி இருக்காங்களோ, நியூஸ்ல அதிகம் பேசப்படுறாங்களோ அவங்கள கூப்பிடுவோம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியை அழைச்சிருக்கோம்னா, அவங்க கான்ட்ரவர்சிஸோட புயலையே உருவாக்கினவங்க. அவங்க தினமும் மீடியால, நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ஸ்ல வருவாங்க. அவங்க கிட்ட மக்கள் நிறைய கேள்விகள் கேட்க விரும்புறாங்க. அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல அவங்க கிட்டயே நம்ம விளக்கத்தை கேட்போம். இந்தி படங்களின் ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகவும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் நஃபீசா அலியோட பெர்மிஷனை கேட்டு பெறலாம். வழக்கை ஆரம்பிக்கலாம். ராக்கி, முதல்ல நான் உங்களுக்கு நன்றிய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீதிமன்றத்தோட டிக்னிட்டியை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு டீசென்டான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க இருக்கிற விஷயம் எனக்கு இங்க நல்லாவே தெரியும். சோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சாரி கட்டிட்டு போனா பெட்டரா இருக்கும். பயந்து போயா? ஆமா சார், பயத்துலதான். ஏன்னா என்கிட்ட நீங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு நீங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸோட வருவீங்கன்னு கேட்டா, அதனால நான் சாரியை கட்டிட்டு வரது பெட்டர். என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போலாமே. சரி, வழக்கு ஆரம்பிக்கலாம். ராக்கி சாவந்த் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் மீது உள்ள குற்றச்சாட்டு, பாப்புலாரிட்டிக்காக அவங்க வல்காரிட்டியை பயன்படுத்திக்கிட்டாங்க. ராக்கி, நான் உங்க சின்ன வயசு விஷயங்களை ரிசர்ச் பண்ண போகும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்ப இருக்கிற மாதிரி நீங்க அப்ப இல்ல, சின்ன வயசுல நல்லா போண்டா மாதிரி கொழுகொழுன்னு இருப்பீங்கன்னு. ஆமா, சின்ன வயசுல நான் ரொம்ப குண்டா இருந்தேன். ரொம்ப இன்னசென்ட். இன்னைக்கும் தான். அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் ஒவ்வொரு மனுஷனும் மாற வேண்டியது வரும். ஆனா டான்ஸ் நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணுவேன். உங்க அப்பா முதல்ல நல்லா படி, மத்ததெல்லாம் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவாராமே. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அம்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஆனா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நான் எப்போ கண்ணாடி எதிர்க்க டான்ஸ் ஆடுறது பார்த்தாலும் ஒன்னு அற வாங்க வேண்டியதா இருக்கும். அதாவது இன்னும் நிறைய சில விஷயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அப்பாவை பாத்துக்கிட்டே இருப்பேன். அவர் இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எங்க அப்பா டியூட்டில இருந்து வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்புறம் நான் பெட்டு கடியில போய் ஒழிஞ்சுப்பேன். ராக்கி, நீங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்ததுன்னா, நீங்க எந்த ஒரு டிக்னிட்டியையும் கேர் பண்ணவே இல்லை. நான் அப்படியே டான்ஸ் ஆடிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆடுற டான்ஸ் அது இந்த காலத்தோட லேட்டஸ்ட் ஃபேஷன். நான் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு. அப்புறம் நீங்க என்கிட்டயே கேட்டுட்டு இருக்காதீங்க. இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இங்க எத்தனையோ பேர் என் வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. என்னோட டான்ஸ் நல்லா ஸ்டைலிஷா இருக்கும், ஸ்டெப்பும் நல்லா இருக்கும். என்னோட ஸ்டெப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றது என்னோட கோரியோகிராஃபர். உங்க கோரியோகிராஃபரும் ப்ராப்ளம் இல்ல, உங்க ஸ்டெப்ஸும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு போட்டுக்கிற துணிமணி தான் ப்ராப்ளமே. இதெல்லாம் எங்களை பண்ண வச்சிட்டு இருக்காங்க. கோரியோகிராஃபர் எங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை ஏதாவது செக்ஸி ஸ்டெப் ஆடணும்னா, சாரி, அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நீங்க இப்படிதான் ஆடணும், அப்பதான் நீங்க சேல்ஸ் ஆவீங்கன்னு, அப்பதான் உங்க வீடியோ சேல்ஸ் ஆகும்னு. அப்புறம் காஸ்டியூம் விஷயத்த பத்தி சொல்லணும்னா, நான் டைரக்டரையோ இல்ல ப்ரொடியூசரையோ காலர் புடிச்சு கேட்க முடியாது. சார், நீங்க எதுக்கு எனக்கு இந்த ஷார்ட் துணியை குடுக்குறீங்கன்னு, என்ன சாரியில ஆட வைங்கன்னு. நீங்க சல்வார் கமீஸ் கேட்டீங்கன்னா நீங்க சேல்ஸ் ஆக மாட்டீங்க, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் வீடியோக்கு இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. படத்து மேல இவ்ளோ காசு இறக்கிருக்கோம், வீடியோ சேல்ஸ் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதுதான் சார் உண்மை. நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுதான் சார் ஆகணும். ராக்கி, நீங்க பண்ற இந்த வீடியோ ஆல்பம்ஸ்க்கு ஒருவேளை டைரக்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க ஸ்டேஜ் ஷோஸ் போகும்போது நாம எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தானே டிசைட் பண்ணுவீங்க. நான் கோலாப்பூர்ல ஷோ பண்ணிட்டு இருக்கப்போ பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன். ஆனா என்னோட முதல் பாட்டு. ராக்கி, உங்க வீடியோஸோட போட்டோஸ் இப்ப எங்கிட்ட இருக்கு. எந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் இப்படிப்பட்ட துணியை போடுவாங்க?
சார் அது எங்க டைரக்டர் ராகுல் சூத். அவர் என்ன சொன்னார்னா, நான் முன்னாடி டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். நான் முழுசா ஜாக்கெட் போட்டு அப்படியே இப்படி போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இது நல்லா இல்லைன்னு சொன்னாரு. உண்மையை சொல்றேன், அவர் எதுவுமே தெரியலன்னு சொன்னாரு. நான் கேட்டா வாட் யூ மீன் சார்? அப்ப அவர் என்கிட்ட உங்க ஷர்ட் இப்படி பிடிச்சி அப்படியே புல் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. தோ இந்த மாதிரி. அப்போ நானும் ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா நான் என் டைரக்டரோட பேச்ச கண்டிப்பா கேட்டே ஆகணும். பிகாஸ் அவர் அந்த படத்தோட டைரக்டர். சோ அவர் என்கிட்ட சொன்னதும் நானும் இப்படி பண்ணேன். அப்புறமா பார்த்தா இந்த போட்டோ வந்துச்சு. இதுல ஏன் தப்பு என்ன சார் இருக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் ஒரு அப்பாவி, டைரக்டர் ஏதாவது சொன்னாரு அதை நான் செய்யறேன்னு சொன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சார் எனக்கு தெரியும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு. ஏன்னா சார் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் ஒருத்தி மட்டும் இல்ல. இதை விட வல்கரான ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி பேர் சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஹீரோயின் ஃபுல்லா நியூடா இருப்பாங்க சார். அதுல ஃபுல் பாடியில டாட்டூஸ் இருக்கும். அத பாத்தீங்களா? அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலையே. என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்க. பர்தேசியால இருந்து ஹாட்டோ பேசிபா, புட்டா மில்கையா, மோபத்தி மிர்ச்சி, இந்த மாதிரி கிளாசிக் வீடியோ எவ்வளவு ஓடி இருக்கு. அது என் குட்ட பாவடையால இல்ல, அது என்னோட டான்ஸால. என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் டான்ஸும் கூட சார். இங்க இருக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் அவர் ஆச்சு ஸ்மூச்சிங் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி படங்களுக்கு தடை விதிக்கணும் சார். என் மேல தப்பு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. உங்க வீடியோஸ்ல ஃபேமிலியில ஒன்னா உட்கார்ந்து எல்லாரும் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார் பாக்குறாங்க. எனக்கு நிறைய ஃபேமிலி சைட்ஸ்ல இருந்து கூட கால் வருது. யாருக்கு 2-3 பசங்க இருக்காங்களோ அவங்களே சொல்றாங்க. அந்த லேடியே சொல்றாங்க, மேம் நீங்க ரொம்ப ஹாட். ஃபீமேல் மேல கூட விடுங்க சார். அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாமே கரெக்டா தான் போதுன்னு சொன்னா இப்படியே நடந்துச்சு. ஃபராகானோட மேஹூனா படத்துல வேலை செஞ்சீங்க. அப்ப செட்ல இருந்து நீங்க வரும்போது ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருந்தீங்க. அப்புறம் வீட்டுக்கு புர்கா போட்டு கவர் பண்ணி போக வேண்டியதாச்சு. ஃபராகான் படத்துக்கு நான் ஆடிஷன் கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஷார்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும். ஷாருக்கான் படத்துக்கு ஆடிஷன் கொடுக்க அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் எந்த மூவிஸும் பண்ணாததுனால நான் ஃபிளாட்ல இருந்து எப்படி இறங்குவேன் ஷார்ட் ட்ரெஸ் போட்டு? சோ எனக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல. நான் ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருந்தா அதுக்கு மேல புர்கா போட்டேன். இப்போ என்னன்னா என்னால பில்டிங்ல இருந்து ஈஸியா இறங்கி வர முடியும். அதுக்கப்புறம் நான் அப்படியே போய் ஆடிஷன் கொடுத்தேன். அண்ட் ஆடிஷன் போகும்போது அங்க இருக்கவங்க பயந்துட்டாங்க, இந்த பொண்ணு புர்கா போட்டு எதுக்கு வந்தானு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேவையில்ல வீட்டுக்கு போங்கன்னு. என்ன ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, நான் உள்ள ஷார்ட் ட்ரெஸ் போட்டது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஆடிஷன் கொடுக்குறேன்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேவையில்ல ஒரு டீனேஜர் தான் வேணும்னு, அதுவும் ஸ்வீட் லுக்கிங் கேர்லா இருக்கணும், ஒரு மினி ஸ்கர்ட் போடுற கேர்லா இருக்கணும்னு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஷாருக்கும் இருந்தாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரிம்மா என்னவோ போ, நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கேமரா ஸ்டார்ட் பண்ணது நான் அப்படியே புர்காவை ஓபன் பண்ணிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நெக்ஸ்ட் டே வந்து ஐப்ரோ பண்ணல, வேக்சிங் பண்ணல, உடனே ஃபிளைட் ஏறினேன் இந்த படத்துக்காக. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் ட்ரெஸ். அவங்க என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் இருந்துச்சு. ஷாருக்கான் சாரோட ஃபைட்டிங்னால என்னோட ரோல் எல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வெறும் ஷார்ட் ட்ரெஸ் தான் தெரிஞ்சுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்கணும்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டு தான் ஆகணுமா? இன்னைக்கு நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5-6 வருஷம் தான் ஆச்சு. இப்பதான் எனக்கு ஹைப்பப் கிடைச்சிருக்கு. நான் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். நான் ஏறாத சினிமா ஆஃபீஸே இல்ல. அப்புறம் போட்டோ காட்டினேன், ஆடிஷன் கொடுத்தேன். மக்கள் தப்பு தப்பா பேசுறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கும். அழுதுட்டே திரும்பி வந்தேன். எங்க அம்மா அன்பா சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா, ஒரு நாள் உனக்கு இந்த சினிமால கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும்னு. மேபி எனக்கு பெரிய ஹீரோயின் ரோல் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணாததுனால எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன். நான் முதலா ஐட்டம் கேர்லா தான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன். சோ ஜனங்களே, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்லணும்னா யாரோட பெட்டையும் சூடாக்கல. ஆனா நான் ஷார்ட் ட்ரெஸ் போட்டு முன்னேறி வந்திருக்கேன். இது உண்மை. நான் இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வருது, காஸ்டிங் கவுச் ஆஃபர் வந்தா இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டி இருக்குன்னு. இப்படி நடக்குது சார். பெரிய பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் டீசெண்டா இருப்பாங்க. ஆனா சில பேர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு கெடுத்துட்டாங்கன்னா, அதாவது அவங்க நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சில பேர் இருக்காங்க, சில ஆக்ட்ரஸும் இருக்காங்க. சார் உங்களோட சேனல்ல காட்டினீங்க அந்த ஆக்டர் காஸ்டிங் கவுச்சை பத்தி. சோ சில பேர் இப்படி இருக்காங்க, பாவம் பொண்ணுங்க, லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக ஆசையா இங்க வருவாங்க, ஹீரோயின் ஆகணும், சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு. ஆனா அவங்கள ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சில கெட்ட டைரக்டர்ஸ், சி கிரேட் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிங் தேவையில்ல, டான்ஸ் தேவையில்ல, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு. அது ஸ்கின் டெஸ்ட், ஸ்கிரீன் டெஸ்ட் இல்ல, ஸ்கின் டெஸ்ட். இது என்னது? பொண்ணுங்க ஆசைப்பட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க. சார் நான் டேலண்டட்னு சொன்னா
டேலண்ட் இருந்தா அது அப்புறமா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். முதல்ல உங்க டேலண்ட்டை இங்க எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ராக்கி, நீங்க பழிய பூரா அவங்க மேலேயே சுமத்துறீங்க. பொண்ணுங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி போட்டோஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் வச்சு தானே. பொண்ணுங்களுக்கும் வேற வழி இல்ல. அந்த பொண்ணுங்களும் கிராமத்துல இருந்து வரும்போது ரொம்ப சிம்பிளா ரெட்டை ஜடை அப்புறம் ஹாஃப் சாரியோட வந்திருப்பாங்க. பாம்பேக்கு வந்தது சேஞ்ச் ஆயிடும், அப்படியே ஷார்ட் ட்ரெஸ். பிலிம் இண்டஸ்ட்ரியில இதான் நடக்கும். ராக்கி, இங்க ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கிற மக்கள்கிட்ட நாம கேட்போம், இதுல யாருக்கு இதெல்லாம் வல்கரா தெரியுதுன்னு. யாருக்கு இதெல்லாம் வல்கரா தெரியுதோ அவங்க மட்டும் கையை தூக்குங்க. ராக்கி, இந்த மக்கள் தான் முடிவெடுப்பாங்க எது சரி எது தப்பு. சார், இது ரொம்ப தப்பு. எல்லாரும் என் வீடியோ பார்ப்பாங்க, எல்லாருக்கும் என் போட்டோ வேணும். இதெல்லாம் தப்பு. இங்க பாலிடிக்ஸ் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, பனாரஸ்ல சாரி பண்றவங்க, சாரி மேக்கர்ஸ் உங்களுக்காக ஒரு சாரிய அனுப்பி வச்சாங்க. அந்த ட்ரேடர்ஸ், மை காட், எனக்கு தெரியும். அங்க நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சுன்னா, நாங்க ராக்கி சாவந்த்காக நிறைய சாரீஸை சேகரிச்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு அனுப்ப போறோம். ஏன்னா அவங்க ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ் போடணுங்கிறதுக்காக. சார், நான் எந்த மாதிரி படங்களை பண்ண விரும்புறேன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி என்ன சைன் பண்ணானா கண்டிப்பா என் காஸ்டியூம் சரியா தான் இருக்கும். என்ன ஷார்ட் ட்ரெஸ் போட விட மாட்டாரு. ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் மகேஷ் பட் படம் பண்ணனா இப்ப நான் என்ன போடுவேன்னு நீங்க நினைப்பீங்க? அவர் என்ன மாதிரி காஸ்டியூம் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி டைரக்டர் கிடைக்கவே அப்படி இல்லையா? ஒரு டைரக்டர் இதுவரைக்கும் கிடைக்கல சார். நான் உண்மையை சொல்றேன், அந்த மாதிரி டைரக்டர் இதுவரைக்கும் கிடைக்கல. யாரும் நான் சாரி கட்டினா படத்துல எடுத்துப்பேன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இதான் வேணும். என்னோட அக்கியானா அம்மா எவ்வளவு நல்ல பாட்டு. அக்கியானா அம்மா, நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பிரீத்தி நந்தியானா சார் கிட்ட கேட்டேன், சார் என்னோட காஸ்டியூம் எங்கன்னு. எனக்கு ஹேங்கர்ல 2 பீஸ் மட்டும் தான் தெரியுது. அப்புறம் நான் பயந்து போய் கேட்டேன், சார் நான் இதை எப்படி போடுவேன்னு. ஆனா நான் இதை போட வேண்டியதாச்சு, பிகாஸ் அது நல்ல பாட்டு. ஒருவேளை அதை நான் போடலன்னா வேற யாராவது போடுவாங்க. எனக்கு வர வேலையை நான் ஏன் விடணும்? அதனால தான் நானே ஆனா ஒத்துக்கிட்டேன். வல்காரிட்டி உங்க டான்ஸ்ல உங்க வேலையில இருக்கு. அப்புறம் பாப்புலாரிட்டிக்காக இந்த வல்காரிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ரொம்ப ஷார்ட் காஸ்டியூமை போட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த அளவுக்கு ஷார்ட் காஸ்டியூமை போட மாட்டேன். இந்த வாக்கை நீங்க பப்ளிக்கு இன்னைக்கு கொடுக்குறீங்களா? ஆமா. ராக்கி, உங்க காஸ்டியூம்ஸால எந்த விதமான கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆச்சு, எப்படிப்பட்ட சர்ச்சைகள் உருவாச்சு, மக்கள் சொன்னது, அதை தவிர எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்கு அப்புறம் ராக்கி சாவந்த் கிட்ட கேள்விகளை கேட்டு பதில நாம பெறலாம். அப்படியே அவங்க துணினால, ஐட்டம் சாங்னால ஏற்பட்ட கான்ட்ரவர்சிஸ் பத்தியும் பேசுவோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது பிரபலமான ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் மீது. இப்ப ஆப்கி அதாலத்ல ராக்கி சாவந்த் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ராக்கி சாவந்த் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, நியூஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக இவங்க கான்ட்ரவர்சிஸ கிரியேட் பண்ணுவாங்க. ராக்கி, உங்களை பத்தி அடிக்கடி இப்படிதான் சொல்றாங்க, நீங்க வேணும்னே நியூஸ்ல வரதுக்காகவே என்னென்னமோ செய்றீங்க அப்படின்னு. அதாவது கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்றீங்க. அதனாலதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களை மிர்ச்சி சாவந்த்னு சொல்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். உங்க பிரதர் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துலயே நீங்க டான்ஸ் ஆடினீங்க. நீங்க அந்த டான்ஸ்க்காக போட்டிருந்த ட்ரெஸ்ல காயின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்ப சிவசேனா மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நேஷனல் சிம்பலை இப்படி எல்லாம் அவமானப்படுத்த கூடாதுன்னு. பாம்பேல எத்தனையோ பியர் பார் இருக்கு, அங்க காசெல்லாம் அப்படியே பறக்கும். அப்பெல்லாம் அவமானமா இருக்காதா? நான் காயின்ஸ பாத்தீங்கன்னா, என்னோட காஸ்டியூம் மேல என்னோட பிரதர் ஒவ்வொரு காயினா எடுத்து என் காஸ்டியூம் மேல அப்படியே ஒட்டினாரு. ஏன்னா அந்த படத்தோட பேரு ஹாட் மணி. உங்களை வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, ஹாட்டுங்கிற வார்த்தை அங்க எப்படி வருது? உங்க பிரதர் எடுத்த படத்தோட பேரும் ஹாட் மணி. அப்ப நான் அன்னைக்கு நாள் பூரா அந்த காஸ்டியூம் போட்டு இப்படியே நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு காயினா கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் எடுத்து ஒட்டிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் அப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி நான் பண்ணிருக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப அது சென்சார்ல கட் ஆயிடுச்சு. அது படத்துல கிடையாது. உங்களோட அந்த சீனை சென்சார் கட் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ற ஷோஸ மும்பை போலீஸ் கட் பண்ணிட்டாங்க. நீங்க எப்ப எந்த ஷோ பண்ண போனாலும் மகாராஷ்டிரா போலீஸ் அதை தடை பண்ணிடுறாங்க. அவங்க செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு சார். மகாராஷ்டிரா போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என் மேல அவங்களுக்கு அவ்வளவு கோவம். அவங்க என்கிட்ட பண்ண காரியத்துக்கு நான் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன்.
போலீஸ் என்கிட்ட அப்படி பண்ணது முழுக்க முழுக்க அன்கான்ஸ்டிடியூஷனல். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க ராக்கி, இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கோலாப்பூர்ல. அங்க நீங்க ஒரு ஷோ பண்ணீங்க. அந்த ஊர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப குறைவான ட்ரெஸ் தான் நீங்க போட்டிருந்தீங்க, அது பார்க்கவே ரொம்ப ஆபாசமா இருந்ததுன்னு. நான் கண்டிப்பா சின்ன ட்ரெஸ் போட்டேன்னு எனக்கு தோணல சார். அந்த கோலாப்பூரோட கிளிப்பிங்ஸ் எங்கிட்ட இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது ரொம்ப கம்மியா தான் இருந்தது அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் டீப் நெக் போட்டிருந்தேன். இல்ல நம்ம அது என்னோட பார்க்கலாம். ஆர்கனைசர் தான் பண்ணாரு. கொஞ்சம் டீப் நெக்கா, எவ்வளவு டீப் நெக்னு நீங்களே பாருங்க. I can't hear you. Scream for Rocky Sawant, come on! All the best, everyone. And Rocky Sawant loves you a lot because I love you. Take care. சார், இப்ப நீங்க இதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? இது ரொம்ப டீப். சார், கேமராமேன் வேணும்னே என்ன ஜூம் பண்ணி எடுத்திருக்காரு. அவரு வேணும்னே ஜூம் அங்கேயே பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அங்க, அப்புறம் என்னோட ஆடியன்ஸ் அங்க இருக்காங்க, அப்புறம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஆடுறது மட்டும் ஆடியன்ஸ்க்கு தெரியும். அங்க பார்த்தா அப்படியே தெரியும் சின்னதா அங்க ராக்கி சவந்த் ஆடுறாங்கன்னு. ஆனா ஆடியன்ஸ்க்கும் ஸ்டேஜ்க்கும் நடுவுல சார். ஆடியன்ஸ்க்கு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க ரெடி ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அதை பத்தி. நான் ஒத்துக்கிறேன், நான் அது முன்னாடியே சொன்னேன், அது கொஞ்சம் டீப் நெக் தான்னு. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அந்த காஸ்டியூமை நான் ரெடி பண்ண சொல்ல. ஹேவார்ட் 5000 பிராண்டுக்காக அப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் அப்போ லெஹங்கா, அப்புறம் ஜாக்கெட். சாங்ல நான் 3 காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஹேவார்ட் 5000ஓட ஸ்கர்ட், அப்புறம் ஜாக்கெட், அப்புறம் லெஹங்கா. அவங்க அடிக்கடி இந்த காஸ்டியூம் தான் வச்சிட்டு இருந்தாங்க. சோ நானும் ஓகே சொன்னேன். ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப தூரம் இருந்தாங்க, கிட்ட கூட இல்ல. அதனால நாங்க ராக்கி, சில டைரக்டர்ஸ் உங்களுக்கு துணியை கொடுக்குறாங்க, உங்க பிரதர் வந்து காயின்ஸை ஒட்டிடுறாரு, ஒரு சில தடவை ஆர்கனைசர்ஸ் துணி கொடுக்குறாங்க. ஆனா உங்க தப்பு எதுவும் இல்லை. சார், நான் ரொம்ப இன்னசென்ட். என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு எந்த துணியை கொடுக்குறாங்களோ நான் அதை போட்டுப்பேன். எந்த மாதிரி துணியை வேணா நான் போடுவேன், அவங்க கொடுத்தா நான் போடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப போலீஸ் தடை விதிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாசிக்ல உங்க ஷோ நடக்கும்போது இதனால தான் அங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துச்சு. ஏன்னா அந்த ஷோலையும் ஆபாசம் இருந்தது, வல்காரிட்டி இருந்தது. சார், இது முழுக்க முழுக்க தப்பு. நான் கண்டிப்பா இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க எங்களோட ஷோ வெறும் 2 hours தான். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு என்னோட டான்ஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க, வி வாண்ட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு. அப்புறம் போலீஸ் ஆர்கனைசருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா கோர்ட் ரூல் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷோ பண்ணக்கூடாது. ஆனா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வி வாண்ட் மோர் பர்ஃபார்மன்ஸ்னு. ஆடியன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட் 2000 3000 கொடுத்து வாங்கிட்டு வராங்க. எனக்கு அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 35,000 to 40,000 ஆடியன்ஸ் இருக்காங்க என்னோட ஷோ பாக்குறதுக்கு. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி தள்ளிட்டு ஏறுறாங்க ராக்கிய பாக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா சார், அப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. இவ்ளோ ஆடியன்ஸை போலீஸ் எப்படி கட்டுப்படுத்தும்? அப்புறம் அங்க ஏதாவது சண்டை நடந்தா, வாக்குவாதம் ஏற்பட்டா, அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் எல்லாரோட ஃபோக்கஸும் என் மேலேயும் என் ஸ்கர்ட் மேலேயும் இருக்கும். ராக்கி சவந்த்னால சண்டை நடந்துச்சுன்னு நீங்க உங்க ஷோவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. சார், போலீஸோட வேலை ப்ரொடெக்ஷன் பண்றது மக்களை, என்னையும் சரி ஆடியன்ஸையும் சரி, அதாவது ஷோ பார்க்க வர மக்களை. நீங்க ஆடியன்ஸை தூண்டி விட்டா, ப்ரொவோக் பண்ணா போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? சார், நான் ஒன்னும் தூண்டி விடல, நான் என் டான்ஸ் ஆடுறேன். சார், இன்னைக்கு நான் பிரபலம் ஆயிருக்கேன்னா அது என்னோட டான்ஸ்னால தான், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஒருவேளை நீங்க வந்து என்ன உங்க ஷோக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன வந்து பஜனையா பண்ணுவேன் சொல்லுங்க? சார், என்ன புக் பண்ணது ஒரு ஐட்டம் கேர்லா, அப்புறம் ராக்கி சவந்த் ஒரு ஐட்டம் கேர்ள்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அவங்கள ஷோ கூப்பிட்டீங்க. சார், அஃப்கோர்ஸ் சார், ஒரு 15 நிமிஷம் மூச்சு வாங்காம டான்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். கண்டினியூஸா டான்ஸ் ஆடுவேன். சோ எனக்கு எதுவுமே தெரியாது நான் குனிஞ்சா கேமரா எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு. நான் வெறும் டான்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதனாலதான் போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா நான் ரொம்ப ஹாட்னு. ஹாட்டா இருந்தா ஹாட் தான். அவங்க என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணும், பப்ளிக்கையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அதுக்காக என் ஷோஸை ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்ணத்தான் உங்க ஷோவை ஸ்டாப் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் உங்களுக்கு எழுதி தர கூட தயாரா இருக்கேன் கோர்ட்லயே. சார், நான் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஷார்ட் ட்ரெஸ் போட மாட்டேன், ஃபுல் ட்ரெஸ் தான் போடுவேன்னு.
இந்த வல்காரிட்டிங்கிறது, அதாவது ஆபாசம் உங்க ஷோல மட்டும் ஏன் இருக்கு? இல்ல சார், எனக்கு அது எங்கேயுமே வல்கரா தோணல. ஆடியன்ஸ் கூட அப்படி எதுவும் தோணல. நம்ம இப்ப ஆடியன்ஸே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள யாராவது உங்க வல்காரிட்டி பத்தி, உங்க ஷோஸை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்களான்னு நீங்க கேளுங்க. கல்பனா சாவ்லா, மேதா பாட்கர், அருந்ததி ராய் இந்திய பெண்மணிகளுக்கு உலகத்துல ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களோட வல்கர் பாடல்கள் அந்த பேரை கெடுக்க முயற்சி பண்ணிருக்கு. இதுல உங்களோட தப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நானும் ஒரு புது ட்ரெண்ட் உருவாக்கியிருக்கேன். இல்ல இல்ல, நானும் ஏதோ புதுசா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ராக்கி, அப்படின்னா நீங்க இந்த நாட்டோட பேரை காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? மக்கள் கண்ணுக்கு நான் ஹாட்டா தெரியறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ராக்கி, இங்க மட்டும் இல்ல, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களை துபாயிலையும் பேன் பண்ணிட்டாங்கன்னு, அங்கேயும் உங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. துபாயில நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தைரியமா வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தா. நான் அப்படியே செவிலே ஒண்ணு வச்சேன். அப்படியே நான் பிளாக் லிஸ்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் இந்திய பெண்மணி, உங்ககிட்ட இங்க பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஸ்டேஜ்ல ஏறி என் ட்ரெஸ்ஸை எப்படி தொட முடியும்? அதான் ஒரு அரை அரைஞ்ச பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க, பண்ணட்டும். அப்ப நீங்க என்ன சொல்ல? ஆனா சார், அதுக்கப்புறம் அவங்க என்ன அடிக்கடி கூப்பிட்டாங்க ஷோ பார்க்க. அதுக்கப்புறம் யாருக்குமே என் மேல கை வைக்கிற தைரியம் இல்ல. நீங்க இப்ப என்ன மக்கள்கிட்ட சொல்றீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து மேல கையை போட்டாரு, அதனால நான் அரைஞ்சேன்றீங்க. பட் எங்க கிட்ட இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் இருக்கு. ஒருத்தர் உங்களை கிஸ் பண்ணாரு, நீங்களும் அவரை கிஸ் பண்ணீங்க. இதுல நீங்க அடிச்ச அடியே தெரியலையே. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்து போறாக்கி, அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் பத்தி நாம பேசுவோம். உங்களுக்கு அந்த போட்டோஸை காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது அப்படின்னு. சார், ஐ ரியலி லைக் யூ அண்ட் நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். அதனால தான் சார் நான் உங்க ஷோக்கு வந்திருக்கேன். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் மக்கள் சார்பில் ராக்கி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது. மக்கள் தரப்புல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஐட்டம்கள் ராக்கி சாவந்திடம் ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஐட்டம்கள் ராக்கி சாவந்த் மீது உள்ள குற்றச்சாட்டு. பாப்புலாரிட்டிக்காக இவங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ஸ் செய்யறாங்க. ராக்கி, எந்த சம்பவத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ, அந்த மீகா உங்களை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணாருன்னு சொல்றீங்க. அந்த இன்சிடென்ட பத்தி எல்லாரும் அடிக்கடி பேசுறாங்க. நீங்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் அதை பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆஸ் அ ஃப்ரெண்டா போனேன். அப்புறம் நான் அவரை கன்னத்துல கிஸ் பண்ணேன். அது என்ன மாதிரி ஒரு கிஸ்னா அது பிளெஸிங் கிஸ். ஒரு தாய் தன் மகளை, ஒரு அப்பா தன் மகளை கிஸ் பண்ற மாதிரி பிளெஸிங் கிஸ். இங்க அதை நான் என் ஃப்ரெண்டை பிளெஸிங் கிஸ் பண்ணேன். அப்புறம் கேக்கும் ஊட்டி விட்டேன். ஸோ என் மனசுல எந்த விதமான தப்பான ஒரு எண்ணமும் இல்லை. அப்புறம் நான் ஆஸ் அ ஃப்ரெண்ட், அது என் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பிரதர் பர்த்டேவா இருந்தாலும் சரி, நான் அப்படி பண்ணேன். ஆனா அவர் பண்ணது சார், அவர் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ராக்கி, ஒரு தடவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்பதான் நமக்கு இன்னும் விளக்கமா தெரியும். நீங்க எப்படி கேக்க ஒட்டி விட்டீங்க, நீங்க எப்படி கிஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாம் தெரியும் இல்ல? அப்பதானே ராக்கி, நீங்க மீகாவோட முகத்துல கேக் பூசி விட்டதை பார்த்தோம். ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டா இருந்தா தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நாம இப்படி ஒரு காரியத்தை செய்வோம். சார், நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரி கேக் எதுவும் ஊட்டி விட்டுருக்க மாட்டேன். நாங்க நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். ஸோ அது பர்த்டே, நாங்க அந்த பர்த்டேவை செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதுவும் நான் அவருக்கு கேக் தான் ஊட்ட போனேன். அப்ப அவர் என் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு கோவம் வந்து நான் ஒரு மூஞ்சி ஃபுல்லா கேக்க பூசி விட்டேன். உன் பர்த்டே தானேன்னு. எனக்கு நிச்சயமா தெரியாது அவர் என் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் என் படத்துல எவ்வளவுதான் என்ன ஷார்ட் ட்ரெஸ் போட்டாலும், இல்ல நான் ஒரு ஐட்டம் கலா இருந்தாலும், இல்லனா நான் உடம்ப காட்டுறேன்றதுக்காக எந்த ஆம்பளையும் என்னை பயன்படுத்திக்கணும்னு அர்த்தம் இல்ல. என்கிட்ட யாரும் இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முடியாது. அப்புறம் இப்ப நான் பேசினதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். ராக்கி, நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்றீங்க, இந்த மாதிரி ப்ரொவகேஷனை கிரியேட் பண்றீங்க. நீங்களே இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு யாரு பொறுப்பு ஏத்துக்க முடியும்?
ஏன்னா அது என் இமேஜ், அது என் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக. நான் படத்துல ஐட்டம் கேர்ல டான்ஸ் ஆடுறேன்னா அது என்னோட வேலை. ஒருத்தருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ண முடியும் பப்ளிக்கா? என்னோட ஷார்ட் ட்ரெஸ்னாலயா? அப்புறம் என்னோட கரியர் இப்படி இருக்குன்றதுக்காக என்ன ஒருத்தன் இப்படிதான் யூஸ் பண்ணுவானா? அது முடியாது. யாருக்கும் தைரியம் இல்ல. எந்த ஆம்பளைக்கும் அந்த கட்ஸ் இல்ல சார். அது அந்த பொண்ணு சாரில இருந்தாலும் சரி, சல்வார்ல இருந்தாலும் சரி, ஸ்கர்ட்ல இருந்தாலும் சரி, எவனோ அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உரிமை இல்ல சார். ராக்கி, அந்த பார்ட்டியில பல பேர் இருந்தாங்க, பிரபலமான சிங்கர்ஸ் இருந்தாங்க, சுனிதி சௌஹான் அங்க இருந்தாங்க. அவங்க பேட்டியையும் நான் பார்த்தேன். சுனிதி சௌஹான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராக்கி ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணா, அப்புறம் ராக்கி தான் மீகாவை இன்வைட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனையே கிரியேட் பண்ணா. சார், சுனிதி சொன்னது முழுக்க முழுக்க போய். எனக்கு என்ன தோணுதுன்னா, மீகா கூட சேர்ந்து அவங்க 2 பேரும் வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மறுநாள் அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. ஷிஃபாலி ஜரீலா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க புருஷன் ஹர்மீத்தும் கொடுத்தாரு, அப்புறம் சுனிதியும் அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் உண்மை வெளியே வந்துருச்சு. அவர் என்ன வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணும்போது அவங்க 3 பேரும் நின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணும்போது அவங்க 3 பேரும் நின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் நியூஸ்ல அவங்க சொன்னது தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. துபாயில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க அவரை அரைஞ்சிட்டீங்க. இப்ப இந்த பார்ட்டியில அந்த அறை எங்க போச்சு? நீங்க சொல்றது சரிதான் சார். இதுக்கான பதில நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க விரும்புறேன். முதல் விஷயம், நான் என் ஃப்ரெண்டா மீகாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரு உடனே என்னை இங்க பிடிச்சிட்டாரு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இங்க பிடிச்சிட்டா அவ உடனே அப்படியே பலகீனமாடுவா. ஏன்னா அவ பொண்ணு, அவளுக்கு புரியாது. ஏன்னா அவளை ஃபோர்ஸா தட்டி விட்டா அவ கழுத்துல காயம் ஏற்படும். நான் ஒன்னும் பிலாசபர் இல்ல, சயின்டிஸ்ட் இல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் இத மனசார உணர்ந்தேன் சார். அவரு திடீர்னு இப்படி பிடிச்சதும் நான் பயந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அப்ப அவர் மறுபடியும் என்ன பிடிச்சிட்டாரு. அப்புறம் எதிரில மீடியா, என் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி. சார், என்னோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நான் அப்படியே பயந்துட்டேன். நான் கனவுல கூட அந்த ஆள் என்கிட்ட இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. நான் அந்த பயத்துல என் ஃபேஸ்ல அப்படியே பலமா அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் பயத்துல அங்க இருந்து போயிட்டேன் சார். ஆனா மீகாவை இனிமே நான் எங்கேயாவது சந்திச்சேன்னா அவரை செவிலே திருப்பிடுவேன் சார். அவரோட வாழ்க்கையில கிஸ்ன்ற வார்த்தையை மறந்துடுவாரு. அவர் வாழ்க்கை ஃபுல்லா மறக்காத அளவுக்கு ஒரு அறை கொடுத்துருவேன். அதாவது ஒரு பொண்ணோட மரியாதை அவளோட கையில தான் இருக்கும். உலகம் அவளை எந்த பார்வையில பாக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி பார்ட்டியில எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருந்தீங்க, எப்படி அங்க நடந்துக்கிட்டீங்களோ அதை வச்சு உங்களுக்கு தோணலையா? நீங்களே மிகாவை கிஸ் பண்றதுக்கு நீங்களே தூண்டி விட்டீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுல உங்களோட பங்கும் இருக்கு. நான் பர்சனல் லைஃப்லயும் உங்கள மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். வார சித்தி விநாயகர் கோயிலுக்கு போவேன். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சிங்க இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனது ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் போனேன். யூனோ, ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஆனா என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கேவலமா நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது. மீடியாக்கு எதிரில் இவ்வளவு பெரிய தப்பு. என்ன கேக்குறாங்கன்னா, மீகா பண்ணது தப்பு, அவருக்கு தண்டனை கிடைக்கணும், இதை எல்லாரும் ஒத்துக்கறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல உங்களோட தப்பும் இருக்கு. ஒருவேளை கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அங்க எப்படி போனீங்களோ, எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ, அதுல உங்க தப்பு இருக்கு. அதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா? இதத்தான் அவங்க கேக்குறாங்க. இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் எந்த விதமான ட்ரெஸ் போட்டனோ இல்ல எப்படி கேக் ஊட்டி விட்டேனோ, அதுல உங்க ட்ரெஸ் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாரை விட நீங்க தான் மீகாக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அந்த பார்ட்டில குறைஞ்சது 6-7 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களும் ஷார்ட்டா தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட டேப் மட்டும் ஏன் காட்டல? ஏன்னா இது ஏன் கூட தான் நடந்துச்சு, அதனால தான் காட்டினாங்க. இருந்தாங்க, அவங்கள நல்லா இருந்தாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. நான் மத்த பொண்ணுங்களை பத்தி கவலைப்படல. ஆமா, என்னோட பேக் ஓப்பனா இருந்துச்சு. இந்த மாதிரி காஸ்டியூம் நிறைய மார்க்கெட்ல கிடைக்கும். அதை நான் வீட்ல ஒன்னும் ரெடி பண்ணல. அண்ட் அந்த காஸ்டியூம்ஸ் ஒரு டிசைனை என் வீடியோக்காக கொடுத்தாரு. நான் அதை போட்டேன், அவ்வளவுதான். ராக்கி, மார்க்கெட்ல நிறைய விதமான பொருட்கள் கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டது நீங்க. சார், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். சோ ப்ளீஸ், நீங்க எனக்கு துணையா இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க? ராக்கி, நீங்க எந்த விதமான கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆனா சென்சேஷனை கிரியேட் பண்ண நீங்க கொடுத்த அறிக்கை எங்க கிட்ட இருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ராக்கி சாவந்த் கிட்ட அவங்களுடைய சென்சேஷனல் அறிக்கைகளை பத்தி நாம கேள்விகள் கேட்போம். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் மேல. ஆப்கி அதாலத்ல ராக்கி சாவந்த் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ராக்கி சாவந்த் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவங்க யோசிக்காம கொள்ளாம அறிக்கைகளை கொடுத்துருவாங்க.
ராக்கி என்கிட்ட அந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்காக மட்டுமே நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, அதாவது பப்ளிசிட்டிக்காகவே நியூஸ் பேப்பர் மூலமா ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ண. அதுவும் அந்த கஜ்ராரே பாட்டு வந்தப்போ நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஐஸ்வர்யா ராய்க்கு பதில் அந்த பாட்டுல நான் இருந்திருக்கணும்னு. சார் நான் கண்டிப்பா இருந்தாகணும். ஏன்னா ஐஸ்வர்யா ராய் மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ். அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்களோ ஐட்டம் நம்பரோ செட் ஆகாது. அது எங்களோட வேலை. அந்த மாதிரி ஈடுபாட்டுற வேலை அது எங்களோடது சார். அப்புறம் அந்த பாட்டை நான் பண்ணியிருந்தா இன்னும் கூட நல்லா பண்ணியிருப்பேன் சார். அமிதாப் பச்சன் அப்படியே அபிஷேக் பச்சன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருந்தா சுஷ்மிதா சென்னுக்கே நான் ஆபத்தா மாறி இருப்பேன். இல்ல, சுஷ்மிதா சென் கூட எந்த கம்பேரிசனும் இல்ல. பிகாஸ் ஷீ இஸ் வெரி டேலண்டட், ஷீ இஸ் வெரி வெல் ஸ்போக்கன் அண்ட் அப்படி எதுவும் இல்ல. ஒருவேளை அது வாய் தவறி வந்திருக்கலாம், தெரியாம. நானும் ஒரு மனுஷி சார். அப்புறம் உங்க ஆல்பம் புட்டான்னு ஒன்று வந்தது. அது ரிலீஸ் ஆனப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் கிழவங்க கூட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண விரும்புகிறேன்னு. நான் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனை வீடியோஸ் வெளியே வந்தாலும் யங் அவங்க கம்பெனிக்காரங்க எனக்கு இந்த பாட்டை காமிச்சப்போ அவங்க கியா கரரா முஜே முட்டா மில்கியா. அப்போ நான் இமிடியேட்டா ஓகே சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வீடியோவாவது எடுக்கலாம். ஐம் சாரி, இங்க உள்ளவங்கள யங்கா தான் இருக்கீங்க. ஐம் சாரி, ஒரு வீடியோவாவது இந்த மாதிரி எடுக்கலான்னு. நான் என்ன பண்றது, கியா கரரா முஜே புட்டா மில்கியா. அப்போ எல்லா கிழவனுங்களும் இந்த சாங் எனக்கு தான் நினைப்பாங்க. அதனால்தான் இந்த அறிக்கைய நான் என் மனசாரா சார், நான் எந்த அறிக்கை கொடுத்தாலும் என் மனசார தான் கொடுப்பேன். என் பேச்சுல எந்த பாலிடிக்ஸும் இருக்காது, எந்த அரசியலும் இருக்காது. நான் எது பேசினாலும் என் மனசார பேசுவேன். அப்படின்னா உங்க அறிக்கைகள் தான் சென்சேஷனை கிரியேட் பண்ணுது. அப்படி இல்ல, மக்களுக்கு என்ன தோணுனா, இந்த பொண்ணோட பேச்சுல ஏதோ உண்மை இருக்குன்னு. அதனால மக்கள் ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க. அப்புறம் எல்லா சேனல்ஸ்லயும் ஹெட்லைன்ஸ் வந்துரும். அண்ட் தட்ஸ் குட். மக்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப மக்கள்கிட்டயே உங்க அறிக்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு கேட்போம். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அங்க பப்ளிசிட்டிக்காக மக்கள் எதுவும் செய்ய தயாரா இருப்பாங்க. அது மிக்காவோட இஷ்யூவா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி. நீங்க ஏன் இத சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா உங்களை தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சிரும். அதாவது நீங்க உங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க. இல்ல பிரதர், நான் எதுவும் பயன்படுத்திக்கல. எனக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக நான் குரல் கொடுத்து பேசியிருக்கேன். ஒருவேளை இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா நான் இந்த கொடுமைக்கு எதிராக இன்னைக்கு இங்க வெக்க மானத்தை விட்டுட்டு, எனக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நானும் ஒருத்தருக்கு மகள், ஒருத்தருக்கு சிஸ்டர். இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மீடியாவுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்தேன்னா, பப்ளிசிட்டியை பத்தி யோசிச்சு இல்ல, எனக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினைச்சு இல்ல, ஆனா அவருக்கு தண்டனை கிடைக்கும்னு. ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி மறுபடியும் நடக்க கூடாது. இப்ப நீங்க பெண்களுக்காக போராட போறீங்களா? ஆமா, நான் போராடுவேன். நான் பெண்களுக்காக கண்டிப்பா போராடுவேன். மறுபடியும் அந்த பொண்ணுக்காவது இந்த மாதிரி சம்பவம் நடந்தா, அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப்காக வந்தா, நான் கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ராக்கிஜி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷனை உருவாக்கிட்டீங்க. கன்னத்துல முத்தம் கொடுத்தா நியாயமா இருக்கு, அதே உதட்டுல கொடுத்தா அநியாயம். என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது எனக்கு நல்லா இருக்கு. நம்ம எந்த சமூகத்துல இருக்கோமோ, நம்ம எந்த வேலையில இருக்கிறோமோ, அது நம்மையும் நம்ம நாட்டு மக்களையும் திசை திருப்புது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த உணர்வுகள் எங்கேயோ மிஸ் ஆயிருது. நீங்க உங்களோட ஐட்டம் டான்ஸ் பண்ணும்போது, நீங்க ஏதாவது சாங் பண்ணும்போதும் சரி, ஏதாவது படத்துல வேலை செய்யும் போதும் சரி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் எந்த ட்ரெஸ் போட்டாலோ இல்ல எந்த சாங் ஆடினாலும் என் டைரக்டர் ப்ரொடியூசர் சொன்னதுனால நான் ஒன்னும் மிஸ் யூனிவர்ஸ் இல்ல, நான் சுஷ்மிதா சென்னோ இல்ல ஐஸ்வர்யா ராயோ இல்ல. என்னால அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ், இது வேணான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் ஒரு புது பொண்ணு, நானும் ஒரு ஸ்ட்ரகுலர் தான். என்னோட டைரக்டர் ப்ரொடியூசர் சொன்னதை செய்வேன். டான்ஸ் ஆட சொன்னா ஆடுவேன், ஷார்ட் ட்ரெஸ் போட சொன்னா போடுவேன். ஆனா ராக்கி, உங்களுக்கு எப்பவுமே இப்படி தோணுது இல்லையா? நீங்க பண்றதுனால சமூகத்துக்கும் யங்ஸ்டர்ஸ் நடுவுலயும் என்ன ஒரு அது விளைவிக்கும், என்ன ஆபத்து இருக்கு? They loved it, sir. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ அவ்வளோ சேல்ஸ் ஆகும். சிடிஸ் இல்ல நீங்க எது பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிக்கும்.
அப்புறம் இன்னைக்கு அதனால தான் என்ன எல்லா வீடியோஸ்லயும் எடுத்துக்கறாங்க. வெறும் டெல்லி, மும்பை, மெட்ராஸ், கல்கட்டாவை பார்த்து உங்க வீடியோஸ் அதிகமா சேல் ஆகுதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. காலேஜ் பசங்க சார் பாப்பாங்க. எனக்கு ஒன்னு நல்லா புரியுது, நீங்க ராத்திரி ஃபுல்லா என் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. You loved it. நீங்க அடிக்கடி ரீவைண்ட் வேற பண்ணி பாப்பீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு அப்புறம், கேள்விகளுக்கான பதில்களுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் நஃபீசா அலியோட முடிவு என்னன்றதை கேட்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்தது ராக்கி சாவந்த் மீது. ஐட்டம்கள் ராக்கி சாவந்த் கிட்ட நாம அவங்களுடைய வல்காரிட்டியை பத்தி கேட்டோம், அவங்க குட்ட ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டோம், அவங்க கிட்ட நாம மீகா இன்வால்வ் ஆன இன்சிடென்ட்டை பத்தி கேட்டோம், நம்ம ராக்கி சாவந்த் கிட்ட விளக்கம் கேட்டோம். இன்னைக்கு இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ராக்கி சாவந்த் அவர்களின் பதிலை வச்சு இன்றைய ஜட்ஜ் நஃபீசா அலி அவங்களோட தீர்ப்பு என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராக்கி சாவந்த் ரொம்பவே நேர்மையோட உண்மையான பதிலோட இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எந்த ஆம்பளைக்கும் இந்த உரிமை இல்ல. அவரு இந்த மாதிரி வலுக்கட்டாயமா பப்ளிக்ல கிஸ் பண்றதுக்கு இட் இஸ் ராங் பிரின்சிபல். ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அவரை ஒரு அறையிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இப்போ நீங்க அவரை அவாய்ட் பண்ணுங்க, இக்னோர் ஹிம். அப்புறம் எல்லார் எதிர்க்கும் நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி இனிமே நீங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏதாவது போனீங்கன்னா நல்லா யோசிச்சு நல்ல துணியா போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க டேலண்டட், நீங்க ரொம்ப நல்ல டான்சர் கூட. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் நார்மல் பர்சனும் ஸ்ட்ரகிள் ஆகி தான் பெரிய ஆளா வருவாங்க. அப்புறம் அதுக்காக நான் உங்களுக்கு விஷஸும் சொல்றேன். அப்புறம் நீங்க இப்போ ஒரு டைப் காஸ்ட் ஆகிட்டீங்க, ஐட்டம் நம்பர், ஐட்டம் கேர்ள். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லதா பண்ணி காட்டுங்க. ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க விடக்கூடாது. Thank you. ரொம்ப நம்பிக்கையோட ஒரு புது வாழ்வை ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க இதை நல்லபடியா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருந்ததுன்னு மக்கள் நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த முடிவை உங்க கையிலேயே விட்டுறேன். அடுத்த முறை இன்னொரு புது கெஸ்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.